சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கலையானந்த். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 24/3/2022 கிருஷ்ணகிரி மாவட்டம் கித்தம்பட்டியில் வந்து எருதுகட்டு நடந்தது. காலை விடும் திருவிழா. வட மாவட்டங்களிலே மிகப்பெரிய திருவிழானா கண்டிப்பாக இந்த திருவிழா தான் சொல்லலாம். என்னடா இந்த அளவுக்கு திருவிழா நடத்திட்டாங்களேன்னு சொல்கிற அளவுக்கு வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. வீடியோஸ் எல்லாம் நான் வேறு லெவலில் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தோம்னா முதல் பாகமாக இது 3 பார்ட்டாக பிரித்து போடுறதான் நம்ம பத்தும். ஏன்னா அவ்வளோ வீடியோஸ் எடுத்திருக்கு. ஃபஸ்ட்டு நான் வந்து லைவ் கொடுத்துருந்தேன். ஸ்ட்ரீட்டோட ரிவ்யூ கொடுத்துருந்தேன். நைட்டே போயிட்டு அங்கே ஸ்ட்ரீட்டெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா காலையில் விடியக்காரம் 2 மணிக்கே போயிட்டு நான் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ காலையில் ஸ்ட்ரீட் போயிட்டு நம்ம லைவ் தரலான்னு பார்த்தோம். லைவ் கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா நெட்வொர்க் ரொம்பவே ப்ராப்ளமாக இருந்துச்சு. க்ரௌட் ரொம்ப அதிகமாக சேர்ந்ததுனால நெட்வொர்க்கு ஒர்க் ஆகலை. அதனால் வந்து வீடியோ கவரேஜ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு 3 பாகமாக பிரித்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோஸ் நல்லா பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் வந்து 25,000 சப்ஸ்கிரைபர் நெருங்கிட்டோம். ரொம்ப 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 நன்றி. காரணம் நீங்கள் தான். நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் அடுத்தடுத்த வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியுது. எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல நம்ம சேனலுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக குரூப்பில் எருதுகட்ட ரசிகர்கள்லாம் ஏதாவது 2-3 குரூப்பில் இருப்பீங்க. அந்த 2-3 குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண முடியுது. கிருஷ்ணகிரிக்கு நாங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடியே போயிட்டு அங்கே ஹோட்டல் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி இது வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கு. சொல்லப்போனால் நாங்கள் நிறைய இதுக்காக செலவு பண்ணி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். வீடியோ எல்லாம் எடுக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறோங்க, முடியல. உங்களுக்கே தெரியும், ஒரு காலை விடும் திருவிழாவுக்கு போயிட்டு பார்த்துட்டு வர்றது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. நீங்கள் மாட்டுக்காரன் கூட வந்து இப்போ அது அடிமந்தெல்லாம் சிறப்பாக அமைக்கிறதுனால கஷ்டங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். உங்கள் மாடு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடுவீங்க. நாங்கள் அப்படி கிடையாது. காலையில் நைட்டே போயிட்டு நைட்லேருந்தே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வரைக்கும், மறுநாள் நைட்டு வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எடிட் பண்ணி உங்களுக்காக நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக மேலும் வேணும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரன்னிங் வீடியோஸும் நிறைய எடுத்திருக்கோம். முக்கியமாக சொல்லப்போனால் நிறைய எதிர்பார்க்குற காளைகள்லாம் அந்த இடத்துல ஓடவே இல்லை. எவ்வளோ காளைகள், சாம்பல் பள்ளம் பைபாஸ், தூக்குதொரை, டான், பித்தம்பட்டி டானு அப்படின்னு நிறைய அடிக்கிட்டே போகலாம். முன்னணி காளைகள் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி ஓடலன்னு தான் சொல்லலாம். ஆனால் நிறைய புதிய காளைகளும் நிறைய பரிசு வின் பண்ணியிருந்தது. 2022 நிறைய புதிய காளைகளுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண காளைகள்லாம் அந்த இடத்துல சரியாக ஓடலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். வீடியோஸ்லாம் நிறைய எடுத்திருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா வந்து நம்ம லாகாக வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். ஏன்னா நம்ம வந்து லாக் சேனல்ன்றதுனால ட்ராவலும் சேர்த்து இதில் அப்படியே அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். 500க்கும் மேற்பட்ட காளைகள், 500 காளைகள் மேலே பங்கேற்றிருக்கு. காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் காலை விடும் திருவிழா நடந்துச்சு. 2 ரவுண்டு, 2 சுற்று, முக்கியமாக சொல்லப்போனால் 2 சுற்று விட்டுருக்காங்க. அதுக்கே நம்ம பாராட்டத்தக்க விஷயம். விழா குழுவினர், ஊர் மக்கள், இளைஞரணி எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கெத்து பண்ணிட்டீங்க, கெத்து அப்படின்னு கூட சொல்லலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3 லட்ச ரூபாய் மிகப்பெரிய வீதி, மிகப்பெரிய தொகைனா கிருஷ்ணகிரி மாவட்டம் கெட்டம்பட்டின்ற வில்லேஜு சூப்பராக நடத்திட்டாங்க விழா குழுவினர். அவங்களுக்கு வந்து நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம கலையானந்த் யூடியூப் சேனல் மூலிமா. ஸோ முதல் பாகம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நீங்கள் மொபைல் ஃபோனில் எடுத்த வீடியோஸ் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. கேமராவில் எடுத்ததெல்லாம் செகண்ட் பார்ட்டில் வரும். அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நல்ல குவாலிட்டி, சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட்டு 3 பாகமாக பிரிச்சிருக்கோம். கண்டிப்பாக செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் அப்லோட் பண்ணுவேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் செகண்ட் பார்ட்டாலும் நிறைய அப்லோடே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு. ஒரே ஆளாக செய்கிறேங்க வேலை, முடியல. எடிட்டிங்கு, சாங்ஸ் எடிட்டிங்கு, வீடியோ ஷூட் பண்ணுறது எல்லாமே. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலையானந்த் பேசுகிறேன். நேரம் இப்போ சரியாக 7 மணி ஆகுது. இப்போ வேலூரில் இருக்கேன். நான் சரியாக வேலூர் கிரீன் சர்க்கிள் பிரிட்ஜ் மேலே இருக்கேன். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 1 மணி 30 நிமிடம், 1:30 மணி ஆகுது. ஸ்டே பண்ணியிருந்தோம்.
போயிட்டு இது ஸ்ட்ரீட்டெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு லைவ் போட்டு அதுக்கப்புறமா ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். கூட நம்ம வந்து விஜய் வந்திருக்கான் பெங்களூர்லேருந்து. நானும் விஜய் மட்டும்தான் இங்கே வந்திருந்தோம் காலை விடும் திருவிழா பார்க்குறதுக்காக. சரி, மறுபடியும் அந்த மிட் நைட்டில் அந்த ஊர் மக்கள் எப்படி அந்த வீதியை அலங்கரிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகிறோம். அந்த கலர் காகிதம் ஒட்டுறது, பேனர் ஒட்டுறது, அந்த மாதிரி சொல்லி நிறைய நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஏன்னா எங்களுக்கும் தெரியும், நம்ம எங்கள் ஊர்லேயும் அந்த மாதிரி பேனர் ஒட்டுறது, கலர் காகிதம் ஒட்டுறதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் நேர்லேயே பார்க்க போகிறீங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேரம் பாருங்கள், சரியாக 1 மணி 30 நிமிடம், 1:30 மணிக்கு போயிட்டு தூக்கமெல்லாம் கிடையாதுங்க. ஆல்ரெடி வீதியை பார்த்துட்டு வந்துட்டேன், அவன் வீதியை பார்க்கல. அதனால் சொல்லிட்டு போய் வீதியை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி கொண்டு போகிறான். போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீதி. நேரம் 2 மணி, அதிகாலை 2 மணிக்கு வீதி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 2 மணி தான் ஆக போகுது. 2 மணிக்கு ஏகப்பட்ட க்ரௌடு எல்லாம் சேர்ந்துருச்சு. நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க. நைட்டு 10 மணிக்கு வந்துட்டாங்களாம். நம்ம சேனலெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிடுறேன். லைவ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் லைவ் போட்டிருந்தேன். அப்புறம் ரூம் புக் பண்ணிவிட்டு ரூம் போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு கிளம்பும்போது விஜய் வந்தான். பெங்களூர்லேருந்து விஜய் வந்து நான் வீதி பார்க்கவே இல்லை, ஸ்ட்ரீட் பார்க்கவே இல்லைன்னு கூப்பிட்டு வந்தான். முடிஞ்சு போச்சு, நைட்டு தூக்கம் போச்சு. வந்தான் வர்றது பூரா கிடையாது. அவனது நேம் அஸ்லாம். அஸ்லாம் வந்து கம்மிங் ஃப்ரம் வீக்கோட்டாலேருந்து வந்திருக்காரு. நடப்பேப்பள்ளி, வீக்கோட்டா நியர் நடப்பேப்பள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்கார். நம்ம வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக பார்த்துட்டு வராங்க. நிஜமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு 3 ஹவர்ஸில் ராணிப்பேட்டிலேருந்து இங்கே வந்திருக்கேன். தூக்கமே கிடையாது. ரூமுக்கு போயிட்டு இன்னும் ஃப்ரெஷ்ஷப்பே ஆகலை. பட் இருந்தாலும் மறுபடியும் ரொட்டைன் ஆகிடுச்சு. மறுபடியும் எங்கே ரூம் போக போகிறேன்னா தெரில. விஜய் தான் இதுக்கெல்லாம் ரீசனு. கண்மடி காலையிலே எங்கே தூங்க விட்டான்னு தெரில. சரி, ஓகேம்மா, ரொம்ப ஹாப்பி. சரி, நீ கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஐயோ, நைட்டு 2:30-3 மணி வரைக்கும் அவங்களாம் சுற்றிட்டு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக 7 மணி ஆக போகுது. எல்லா மெயின் மாடுமே வந்துட்டுருக்கோம். ஐயோ, குளிக்கல, பல்லு வளர்க்கல, கிளம்புறோம், அவ்வளோதான். நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 7:30 ஆகுது. 7:30 மணி. நைட்டு
3 மணிக்கு நம்ம ரூம் போனோம், ரூம் போய் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் எடுத்து பார்த்துட்டா ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ள எல்லா காலையும் வந்து வழி காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டு அடிமந்திலிருந்து பார்த்துடலாம், அதுக்கப்புறமா நம்ம மந்தைக்கு போகலாம். ₹3,00,000 முதல் பரிசு, அது மட்டும்தான் பெருசு. மீதியெல்லாம் பார்த்தோம்னா 1,00,000 1,00,000 அப்படியே குறைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 100 பரிசுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நோட்டீஸ் ஃபுல்லாக நான் பார்க்கல. ஒரு 75 பரிசு இருக்கும்னு நினைக்கிறேன். மீதி காலையெல்லாம் 500 காலை மேலே பங்கேற்றிருக்கு. மீதி காலை ₹7,000 அட்டை காசு, ஃபுட்டு, அக்கமடேஷன் இதெல்லாம் கணக்கு பண்ணால் கண்டிப்பாக இனி வரும் வீதியில் வந்து விழா கமிட்டிக்கு என்னோட தாழ்வான வேண்டுகோள் வந்து ஒரு 150 100 பரிசு வைங்க போதும். 100 பரிசு. அதாவது அடிமந்தில் நிக்க வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 2 சுற்று கம்பல்சரி விடப்படும். அதனால நிறைய காளைகள் ரொம்ப ஆயத்தமாக இருக்கு. போயிட்டு பார்ப்போம் வேற என்னென்ன காளையெல்லாம் வந்துருக்குன்னு தெரியல. கண்டிப்பா இது வரும்.
நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து மொபைலில் ஷூட் பண்ண வீடியோஸ் மட்டும்தான். கேமராவில் ஷூட் பண்ண வீடியோஸ் எல்லாம் செகண்ட் பார்ட்டில் வரும். அது நல்ல கிளாரிட்டியாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அந்த வீடியோஸு. ரன்னிங் வீடியோஸ் கூட செகண்ட் பார்ட்டில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் கண்டினியூஸாக இதை பார்த்துட்டே வாங்க. உங்கள் நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முனியம்பட்டி மின்னல் ராணி என்னோட கணிப்பு 5 கண்டிப்பா உட்காரும். என்ன செகண்ட் இது? அது 10.19 92 ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது ரொம்ப பெருசாக எடுத்து பார்க்குற காலையெல்லாம் சரியாக போகல. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலையெல்லாம் போகவே இல்லை. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவே பெரிய பெரிய காலை தான் வருது. அப்படியா? ஓகே 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 ஓகேம்மா, கண்டிப்பாக பண்ணுண்டா. பெத்தம்பட்டி டானு எல்லாம் மெயின் மாட வந்துட்டு இருக்கு. கேட்டுக்கொய் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு